ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா பேஸை எப்படி விஷுவல் பேசிக் கூட கனெக்ட் பண்ணுன்றதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஆக்சஸில் வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் விஷுவல் பேசிக்கில் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம்னா மைக்ரோசாஃப்ட் ஜெட்டோ எல்இடிபி டிரைவர் மூலமாக நாம் என்ன பண்ணோம்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணதை போல் இப்போ இந்த வீடியோவில் டேட்டா என்விரான்மெண்ட் டேட்டா ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேட்டா ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, என்னுடைய டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து எப்படி வந்து ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் ஒரு எக்ஸ்போர்ட்டபிள் ஃபார்மேட்டில் நான் வந்து மாற்றுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக நான் சொல்லிடுறேன் என்ன நடந்திருக்கு லாஸ்ட் வீடியோவில் அப்படின்றது. ஓகேவா? நான் 4 லேபிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மொபைல் நம்பர், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு 4 லேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஏடிஓ டிசி கண்ட்ரோல், ஒரு பட்டன் கண்ட்ரோல் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏடிஓ டிசி கண்ட்ரோல் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ப்ராஜெக்டில் போய்ட்டு காம்போனன்ட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ண உடனே மைக்ரோசாஃப்ட் ஏடிஓ கண்ட்ரோல் அப்படின்றது வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ண உடனே அது எனக்கு இங்கே வரும். இதை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணி போட்டுட்டு இதை நான் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ சொன்னதை ப்ராப்பர்ட்டிஸ் போயிருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய டேட்டாபேஸை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம டேட்டாபேஸ் எங்கே இருக்குது, நம்ம வந்து ஏற்கனவே ஆக்சஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா எம்ப்ளாயி ஐடியில் ஒரு சில டேட்டா, எம்ப்ளாயி நேமில் ஒரு சில நேம்ஸு, எம்ப்ளாயி மொபைல் நம்பரில் ஒரு சில மொபைல் நம்பர், எம்ப்ளாயி மெயில் ஐடியில் ஒரு சில மெயில் ஐடியை நான் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். இது எப்படி க்ரியேட் பண்ணுன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. ஸோ ரெடிமேடாக நான் வந்து ஒரு ஆக்சஸில் ஒரு டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா டிகோலனில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டிகோலனில் டேட்டா பிஎஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த எம்டிபின்ற ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டேட்டா பேஸ், அதாவது ஆக்சஸில் நான் ஸ்டோர் பண்ண அந்த ஃபைல் தான் இது. ஓகேங்களா? அந்த example.mdbக்கு உள்ள எம்ப்ளாயின்ட்டு சொல்லிட்டு ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கனெக்ஷனை வந்து டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ சக்சீடட் ஆகிடுச்சு. இது பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரொவைடர் எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கும். அதாவது ஓஎல்இடிபி டிரைவருடைய அந்த ஜெட்டோ எல்இடிபி டிரைவருக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் இங்கே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎல்இடிபி டிரைவரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகோலனில் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துருக்கிற அந்த example.mdb தான் நம்ம வந்து இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோன்றது தான். இதை நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோம். அதே மாதிரி ரெக்கார்ட் சோர்ஸில் போய்ட்டு நான் என்னுடைய டேபிள் வந்து எம்ப்ளாயின்ற டேபிளை நான் இங்கே செலக்ட் பண்ணியிருப்பேன். அது மூலமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னுடைய ஏடிஓ டிசியில் பேக்கெண்டில் இருக்கிற ஆக்சஸுடைய டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் வந்து இந்த ஏடிஓ டிசியை நான் கனெக்ட் பண்ணணும். அதுவும் நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் 1.txt வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதனுடைய டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏடிஓ டிசி 1ன்ற இந்த கண்ட்ரோலை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கெண்டில் இருக்கிற ஆக்சஸில் இருக்கிற அந்த காலம்ஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இதனுடைய டேட்டா சோர்ஸ் கண்ட்ரோல் ஏடிஓ டிசி 1, இதனுடைய டேட்டா மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது மொபைல் நம்பருக்கான இந்த டீட்டெயில் இஎம்பி மொபைலுன்றதை நான் வந்து டேட்டாபேஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த டேட்டா ஃபீல்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும், டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த அப்டேட் பட்டனில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு கோடிங் எழுதியிருக்கேன், ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். என்னென்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன டீட்டெயில் கொடுக்குறேனோ எனக்கு டேட்டா பேஸில் பேக்கெண்டில் போய்ட்டு அது ஆக்சஸில் அப்டேட் ஆகணுன்றதுக்காக இந்த கோடிங் எழுதியிருக்கேன். ஏடிஓ டிசி 1.recordset.update மெசேஜ் பாக்ஸில் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் தான் இதெல்லாம் நான் இப்போ சொன்னது. ஸோ இது என்னுடைய பேக்கெண்ட் டேட்டா பேஸில் இருக்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ 4 கண்டென்ட்டு நம்ம அங்கே பார்த்தோம். அந்த 4 கண்டென்ட் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் நான் அப்டேட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் அருளை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அருள்ன்றதை நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஜீவான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி நான் அப்டேட் பண்ணுறேன்.
gmail.com அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது இந்த பட்டன் மூலமாக நான் உள்ளே எழுதின கோடிங் மூலமாக எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டா கிரிட்டை பற்றி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா கிரிட்டை வந்து நம்மளுடைய அந்த காம்பனன்ட்ஸில் போய்ட்டு நம்ம எடுக்கணும். ப்ராஜெக்டில் போய்ட்டு காம்பனன்ட்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா கிரிட் கண்ட்ரோலை நம்ம எடுக்கணும். மைக்ரோசாஃப்ட் டேட்டா கிரிட் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டா கிரிட் கண்ட்ரோல் இருக்கும். நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டதால எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த டேட்டா கிரிட் கண்ட்ரோலை நான் வந்து ட்ராக் பண்ணி நான் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டேட்டா கிரிட் கண்ட்ரோலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்னுடைய ADODC கண்ட்ரோலை வந்து நான் இது கூட லிங்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நான் எங்கே பண்ணணுன்னா டேட்டா சோர்ஸில் போயிட்டு நான் லிங்க் பண்ணிவிடுவேன். ADODC 1 நான் வந்து லிங்க் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு ரன் பண்ணுறப்போ எனக்கு என்னுடைய டேபிள் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம அப்டேட் பண்ணணும்னா இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னது தான். இப்போ இந்த வீடியோவில் நான் புதுசாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா டேட்டா ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது என்னென்னா நம்ம வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம் டேட்டா ரிப்போர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா ஆட் டேட்டா என்விரான்மெண்ட் ப்ராஜெக்டில் போய்ட்டு ஆட் டேட்டா என்விரான்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம்ஸுக்கு கீழே டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த டேட்டா என்விரான்மெண்ட்டுடைய கனெக்ஷனை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து டிரைவர்ஸை ப்ரொவைட் பண்ணணும். OLEDB 4.0 அப்படின்ற அந்த டிரைவரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய டேட்டா பேஸை வந்து நான் செலக்ட் பண்ணணும். example.mdb அப்படின்ற இந்த டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். சக்சீடட்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு முடித்த உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம இதில் ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆட் கமாண்டுன்றது கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆட் கமாண்டில் நம்ம வந்து ஒரு டேபிளை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட் ஒன்றுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள்னு கொடுத்துட்றேன். EMP டேபிள்னு கூட நான் கொடுக்குறேன். எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம டேபிள் ஃபார்மேட்டை எடுத்துக்கணும். ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நம்ம டேபிளை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, கமாண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மாற்றிட்டேன். EMP நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டுடைய நேம் வந்து என்னுடைய டேபிள் நேம் எம்ப்ளாயி. இதை கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய EMP டேபிளுக்குள்ளே EMP ஐடி, EMP நேம், EMP மொபைல், EMP மெயில் அப்படின்றது இது என்னுடைய பேக்கெண்டில் ஆக்சஸில் இருந்த அந்த டேட்டா பேஸ் இங்கே கனெக்ட் பண்ணின உடனே எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய டேட்டா என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதை நான் வந்து இது மாதிரி ஒரு ரீசைஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டேட்டா என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஆட் டேட்டா ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ டேட்டா ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்திருக்கும். இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய அவுட்புட் வியூக்காக நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து we are going to print the data இல்லைன்னா நம்ம we are going to export the data அந்த பர்பஸ்க்காக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா ரிப்போர்ட் தான் இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் ரிப்போர்ட் ஹெட்ருன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, பேஜ் ஹெட்ருன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, டீட்டெயில்னு ஒரு செக்ஷன், பேஜ் ஃபூட்டர், ரிப்போர்ட் ஃபூட்டர். ஸோ ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங்ஸை நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்போர்ட்டுடைய ஃபூட்டரை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். பேஜுடைய ஹெட்டிங்கை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம், பேஜுடைய ஃபூட்டரை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. டேட்டா ரிப்போர்ட்டுன்ற இந்த ஃபார்மை இங்கே வச்சுருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ டேட்டா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டேபிள்குள்ளே இருக்கிற இஎம்பி ஐடியை நான் ட்ராக் பண்ணி அப்படியே இங்கே ட்ராப் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இஎம்பி நேமையும் நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா, கவனிச்சிக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன்றதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஎம்பி மொபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஎம்பி மெயிலையும் நான் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 4 தான் டேட்டா பேஸில் இருக்கிறது. அதை வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இதை நான் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேபிள்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லேபிள்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய கண்டென்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த லேபிளை நான் வந்து ஹெட்டரில் நான் போட்டுறேன், பேஜுடைய ஹெட்டரில். ஸோ இந்த செக்ஷன் 2ல் நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடியை வைக்கிறேன், எம்ப்ளாயி நேம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயியுடைய மொபைல் நம்பர், and then எம்ப்ளாயியுடைய மெயில். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டேட்டா செக்ஷனில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லேபிள் மாதிரி தான். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் வரப்போகுது. அதனால் இந்த எம்ப்ளாயி ஐடியை டேரெக்டாக இதுக்கு நேரம் நான் வச்சிட்றேன். எம்ப்ளாயி நேமை இதுக்கு நேரம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எம்ப்ளாயி மொபைலை இதுக்கு நேரம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எம்ப்ளாயியுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல இதுக்கு நேரம் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் டேட்டா ரிப்போர்ட்டை நான் வந்து இப்போது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா ரிப்போர்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் வந்து டேட்டா என்விரான்மெண்ட்லேருந்து எல்லா கண்டென்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, ஸோ ரன் பண்ணுறப்போ எனக்கு எப்படி டேட்டா ரிப்போர்ட் வரும் அப்படின்னா, அதுக்கு நான் வந்து ஒரு பட்டன் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்ம்லேயே இந்த ஃபார்மில் நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பட்டனை டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அந்த பட்டனை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதில் அதுக்கு நேம் வந்து டேட்டா ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ டேட்டா ரிப்போர்ட்டில் நான் என்ன கோடிங் எழுத போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து data report 1 dot show இதான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு டேட்டா ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். நான் டேட்டா சோர்ஸ் எதுவும் செலக்ட் பண்ணாததால் எனக்கு எதுவும் ரன் ஆகலை. டேட்டா சோர்ஸை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க, டேட்டா ரிப்போர்ட்டில் டேட்டா சோர்ஸ் நான் டேட்டா என்விரான்மெண்ட் 1 நான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா மெம்பரில் அந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். டேட்டா ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா, என்னுடைய டேட்டாபேஸில் இருக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் 1000 ரெக்கார்ட்ஸ் டேட்டாபேஸில் இருந்துச்சுன்னா 1000 ரெக்கார்ட்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி மொபைல் நம்பர், எம்ப்ளாயி மெயில் ஐடி, இது எல்லாமே வந்து எனக்கு ஹெட்டரில் நான் போட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உள்ளேருந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து அப்படியே பிரிண்ட்டுன்னு கொடுத்து நான் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த இடத்துல வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இது டெஸ்க்டாப்பில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இது வந்து நான் நோட்பேட் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். சேவ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் ஸ்டோர் பண்ணது இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்றது ஒரு நோட்பேட் ஃபைலாக எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டட் ஃபைல். பிரிண்ட் வேணும்னாலும் நம்ம பிரிண்டட் ஃபார்மேட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இன்னும் இந்த டேட்டா ரிப்போர்ட்டில் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய நீங்கள் எடிட்டிங் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரிப்போர்ட் ஹெட்டரில் கூட நான் என்ன பண்ணேன்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் கண்ட்ரோலுக்கு போகிறேன். இந்த இன்சர்ட் கண்ட்ரோலில் போய்ட்டு லேபிளில் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுன்றது அந்த கேப்ஷனில், ஓகேங்களா, இந்த லேபிளுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, கேப்ஷனில் போய்ட்டு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அடிக்கிறேன். இந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் நான் டைப் பண்ணிவிட்டு, இது வந்து நான் ஹெட்டிங்காக வரணுன்றதுக்காக நான் ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணுறேன். இதனுடைய ஃபாண்ட் சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், போல்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கலர் வேணுனாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ரிப்போர்ட்டில். ஸோ எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போது ஹெட்டரில் நம்மளுக்கு இந்த டீட்டெயில், இந்த டேட்டாபேஸுடைய டீட்டெயிலை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஹெட்டிங் நம்ம கொடுக்குறோம், ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இதில் வந்து வேறு என்னென்னலாம் நான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா, இன்சர்ட் கண்ட்ரோலில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோகோ, உங்கள் கம்பெனியுடைய லோகோவை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்சர்ட் கண்ட்ரோலில் போய்ட்டு இமேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த லோகோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிக்சரில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய லோகோ, உங்கள் கம்பெனிக்குன்னு ஏதாச்சும் லோகோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இதில் எந்த லோகோவும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பிக்சரை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். அது ரொம்ப பெரிய பிக்சர்ன்றதால இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு பிட்மேப் இமேஜ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை வந்து நான் கம்பெனி லோகோ மாதிரி, நான் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ற அந்த ரிப்போர்ட்டுக்கு லோகோ மாதிரி செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு எனக்கு டேட் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் கண்ட்ரோல் போகிறேன், கரண்ட் டேட் லாங் ஃபார்மேட் வேணுமா ஷார்ட் ஃபார்மேட் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டேட் இங்கே வரும். இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆன டைமும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதையும் நீங்கள் வந்து இன்சர்ட் கண்ட்ரோலில் போய்ட்டு டைமை, கரண்ட் டைம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்ட் டைம் லாங் ஃபார்மேட் வைக்கிறேன். ஸோ டேட்டும் டைமும் எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ டீட்டெயில் செக்ஷனில் நம்மளுக்கு டேட்டா வரும். அதே மாதிரி நீங்கள் பேஜ் ஃபூட்டரில், ரிப்போர்ட் ஃபூட்டரில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவைப்படுற டேட்டாவை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ பேஜ் ஃபூட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஜ் ஃபூட்டரில் ஏதாச்சும் நீங்கள் லேபிள், நீங்கள் கரண்ட் பேஜ் நம்பர் நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து ஒரு 10 பேஜ் நம்மளுடைய டேட்டாபேஸ் இருக்குன்னா, அந்த பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2ன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ஃபூட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் நம்ம வந்து இமேஜ் வைக்கணும்னா வைக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் ஃபூட்டரில் ஒவ்வொன்றுத்துலேயும் உங்களுடைய அந்த ரிப்போர்ட் டைட்டில் வரணும்னாலும் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை நம்ம ரன் பண்ணுறோம். டேட்டா ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன, அதாவது நம்மளுடைய லோகோ வந்திருக்கு, நம்மளுடைய ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங் வந்திருக்கு, இன்றைக்கி டேட்டு, டைம் எல்லாமே இதில் நம்மளுக்கு வந்துருக்கு. நான் டேட் வந்து லாங் ஃபார்மேட்டில் வச்சதால் எனக்கு இந்த மாதிரி அக்டோபர், தேர்ஸ்டே இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ஷார்ட் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா. நம்மளுடைய டைம் வந்து இப்போ 1:04 AM அப்படின்னா 1:04 AM இப்போது இது என்னுடைய சிஸ்டம் டைம் தான் இதில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டேட்டு, டைமு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரும் நம்ம பேஜ் ஃபூட்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேஜ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு பேஜில் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸோ என்னுடைய டேட்டா வந்து டீட்டெயில் செக்ஷனுக்கு போங்க. இந்த டீட்டெயில் செக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 0ன்ற ஆப்ஷனை விட்டுட்டு நீங்கள் 2ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பேஜ் பிரேக் ஆஃப்டர் எவ்ரி ரெக்கார்டுன்றதுக்காக நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டேட்டா ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வெறும் ஒரு ரெக்கார்டு தான் வந்திருக்கு. ரெண்டாவது பேஜில் ரெண்டாவது ரெக்கார்டு வந்திருக்கு. மூணாவது பேஜில் மூணாவது ரெக்கார்டு. நாலாவது பேஜில் நாலாவது ரெக்கார்டு. ஓகே, பேஜ் ஹெட்டர் பேஜ் ஃபூட்டரில் நம்ம என்ன போடுறோமோ அது வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் வரும். நான் டேட்டா ரிப்போர்ட்டுடைய ஹெட்டர் ரிப்போர்ட்டுடைய ஃபூட்டரில் என்ன போடுறேனோ அது வந்து எனக்கு அந்த ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங்கில் மட்டும்தான் வரும், ரிப்போர்ட்டுடைய எண்டிங்கில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேட்டா ரிப்போர்ட் அண்ட் டேட்டா என்விரான்மெண்ட். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வீடியோ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய எல்லா ப்ளேலிஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.